Assalamu alaikum friends, welcome to NJF Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வெஜ் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சம்சா, ஜாலர் முர்த்தபா, லாப்பை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு நான், ஸ்டஃப்டு சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் வீடியோ தான் இது. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டை தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 75% குக் ஆனாலே போதும். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பேனில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6-7 பெரிய வெங்காயம் நீல வாகல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி உதிரியாகிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. உதிரியாக இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிட வேணாம், தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால தான் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி பிராண்டில் உள்ளதான் எடுத்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குற அந்த ஆயிலில் தான் அது நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே வந்துட்டு நீங்கள் சிக்கன் கீமா, மட்டன் கீமா எல்லாமே வேக வச்சு சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இன்றைக்கி வெஜ் ஸ்டஃபிங் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஜாலர் பரோட்டாவுக்காக இப்போ நான் வந்துட்டு ஜாலரில் எக் தடவிட்டு ரெடி பண்ண ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து வச்சுட்டு 3 கார்னர்ஸையுமே எல்லாம் மடித்து விட்டுக்கலாம். எக் தடவி வைக்கும்போது உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து பிரியாது. ஜாலர் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் இஃப்தார் ரெசிபீஸில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே மடித்து நான் 2 போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்சாவுக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சம்சா, ஜாலர் முர்த்தபா, லாப்பை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மோமோஸ் பண்ணலாம் அந்த ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி. நீங்கள் தோசையில் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டஃபிங் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.